ஹலோ ட்ரேடர். வெல்கம் டு ZenoFX. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டர் பிளாக்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், ரியல் எக்ஸாம்பிளோட டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் பிளாக்னா என்ன, இந்த மாதிரியான விஷயம்லாம் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். சரிங்களா? வளவளன்னு பேசாமல் கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் பிளாக்னா என்ன. சரிங்களா? இப்போ நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா இல்லை இன்ஸ்டிடியூஷனை வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. பை லிமிட் செல் லிமிட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. பை லிமிட் டிமாண்டில் போட்டிருப்பாங்க. செல் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா சப்ளையில் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் நீங்கள் வந்துட்டு கேட்டிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ரீட்டெயில் கான்செப்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபாரெக்ஸ் எக்ஸாம்பிளில். அந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிளோட. சரிங்களா? இப்போ ஆர்டர் பிளாக்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம லிக்விடிட்டி பார்த்தலாம். லிக்விடிட்டினா கோர் லிக்விடிட்டி இல்லை. சரிங்களா? லிக்விடிட்டி டாபிக்லாம் அப்கமிங்கில் நம்ம வந்துட்டு சொல்லுவோம். சரிங்களா? சும்மா அதோட ஃபங்க்ஷன் என்னென்னு மட்டும் பார்த்தலாம். சரிங்களா? பை சைட் லிக்விடிட்டி அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செல் சைட் லிக்விடிட்டி. சரிங்களா? செல் சைட் லிக்விடிட்டி இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பை சைடு கலெக்ட் ஆகினா செல் சைடு போயிட்டு கலெக்ட் ஆகும். சரிங்களா? பை சைடு கலெக்ட் ஆகுனா செல் சைடு கலெக்ட் ஆகும், செல் சைடு கலெக்ட் ஆகுனா பை சைடு கலெக்ட் ஆகும். இது பார்த்தீங்க அப்படின்னா மாறி மாறி கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நான் உங்களுக்கு ப்ராப்பராக ஆர்டர் பிளாக்னா என்ன, எதுக்கு மார்க்கெட் வந்துட்டு ஆர்டர் பிளாக்ல வருது நீங்கள் யோசிக்கலாம். ஆர்டர் பிளாக்ல மட்டும் வருமானா சொல்ல முடியாது. சரிங்களா? இப்போ ஒரு சிஹெச் நடக்குது அப்படின்னா நம்மளோட ஆர்டர் பிளாக் இங்கே இருக்கும். மார்க்கெட்டு ஆர்டர் பிளாக்கே வராமல் போயிடும், எஃப்இஜியில் போயிடும். இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். ஏன் நடக்குது? அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பை சைட் லிக்விடிட்டி செல் சைட் லிக்விடிட்டி. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கன்சால்டேட் பார்க்குற போகிறோம். சரிங்களா? மார்க்கெட் ஒரு கன்சால்டேட்டில் இருக்கும்போது மேலே இருக்குது என்ன லிக்விடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை சைட் லிக்விடிட்டி, கீழே இருக்குது என்ன லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா செல் சைட் லிக்விடிட்டி. சரிங்களா? இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பை சைடு கலெக்ட் ஆகணும், செல் சைடு கலெக்ட் ஆகணும், செல் சைடு கலெக்ட் ஆகணும், பை சைடு கலெக்ட் ஆகணும். சரிங்களா? இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா செல் சைடு லிக்விடிட்டியும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா கலெக்ட் பண்ணியிருக்குது. சரிங்களா? கலெக்ட் பண்ணிட்டு இம்மிடியேட்டாக என்ன பண்ணானுங்க அப்படின்னா பை சைடாக மார்க்கெட் என்ன பண்ணோம், டார்கெட் பண்ணும். சரிங்களா? இப்போ செல் சைடு கலெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், பை சைடு என்ன பண்ணுவோம், டார்கெட் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ செல் சைடு கலெக்ட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் அவங்களோட டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு பை சைடு லிக்விடிட்டி கலெக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அவங்களோட டார்கெட் ஆக்சுவலாக எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு செல் சைடு லிக்விடிட்டி. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹெவியான ஒரு அதாவது பை ஆர்டர் போட்டு வச்சிருக்கிறானுங்க. சரிங்களா? அப்போ அதை தாண்டி மார்க்கெட் போகுது அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா லாஸில் இருப்பானுங்க. இதை நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா சிஹெச்ஓ நம்ம பார்க்குறோம். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணியிருக்கானுங்க இன்ஸ்டிடியூஷன் எக்ஸாக்டாக இந்த இடத்துல பை பண்ணுறானுங்கன்னு அர்த்தம். ஒரு ஸ்வீப் நடந்ததுக்கப்புறம் எக்ஸாக்டாக அந்த இடத்துல பை பண்ணுவானுங்க. சரிங்களா? இது ஒரு இம்பேலன்ஸ் இல்லை. இது வந்துட்டு ஒரு எக்ஸாக்டாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பை பண்ணியிருக்காங்க. பை பண்ண இடம் தான் இந்த ஒரு பிளேஸ். சரிங்களா? இங்கே பை பண்ணோடனே அக்ரெசிவாக மார்க்கெட் போயிட்டு இந்த ஒரு பை சைடை என்ன பண்ணியிருக்குது, பிரேக் பண்ணியிருக்குது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணுங்க அப்படின்னா ஏன்னா செல் சைடு கலெக்ட் பண்ணோம், மார்க்கெட் வந்துட்டு பை சைடு கலெக்ட் செல் சைடு கலெக்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் பை சைடு, நெக்ஸ்ட் எங்கே தான் போகும், செல் சைடு. இதுதான் ஃபங்க்ஷனு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரு பை சைடு கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வேகமாக வந்து இந்த ஒரு லோ உடைக்கும். இந்த லோ உடைக்கும் போது நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா சிஹெச்ஓ எடுத்துப்போம். அது எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஹை ப்ராபபிலிட்டியாக என்ன பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஒரு சப்ளை பார்ப்போம். சரிங்களா? இப்போ அது தேவையில்ல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹெவியான பை போட்டு வச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே, சரிங்களா, ஹெவியாக என்ன பண்ணி வச்சுருப்பானுங்க அப்படின்னா செல் பண்ணி வச்சுருப்பானுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஸ்விங்கோட ஹை. சரிங்களா? இதை உடைக்க விட மாட்டானுங்க. ரீசனே நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சிஹெச்ஓ பார்த்துட்டோம். சிஹெச்ஓ பார்த்ததுக்கப்புறம் இந்த ஒரு செல் சைடு லிக்விடிட்டியும் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, பிரேக் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஒரு பை பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா
மார்க்கெட் இதை தாண்டி க்ளோஸ் வைக்கிதுன்னா ரீட்டைல் கான்செப்டில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா அதை வந்துட்டு லாஸில் பார்ப்போம். சரிங்களா? இப்போ அது ரீட்டைல் கான்செப்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இமீடியட்டாக பை பண்ணிவிட்டு அட் அ டைமில் என்ன பண்ணியிருப்போம், செல்லு பண்ணியிருப்போம். சரிங்களா? அப்போ இங்கே பை பண்ணது மார்க்கெட் வந்துட்டு இதை தாண்டி பிரேக் பண்ணிட்டு போகுது அப்படின்னா என்ன பண்ணுவானுங்க, மார்க்கெட்டை லாஸில் தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் யோசிக்கலாம் ப்ரோ இன்ஸ்டிடியூஷன் லாஸில் இருப்பாங்களா கேட்டிங்கன்னா எஸ் 100%. சரிங்களா? அவங்களும் லாஸ் ஃபேஸ் பண்ண தான் செய்வாங்க. ஒரு 100 ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 70 ட்ரேட் தான் டிபி அடிக்கும்னு நினச்சோங்களேன். 30% வந்துட்டு அவங்களுக்கும் லாஸுங்கிறது இருக்கும் கம்பல்சரி. சரிங்களா? ஏன்னா இன்ஸ்டிடியூஷன் மட்டும் ப்ராஃபிட் பண்ணுவாங்க, நம்ம மட்டும் தான் லாஸ் பண்ணுறோம் அப்படிலாம் இல்லை. அவங்களும் லாஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? யாருமே மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டபுளாக, அதாவது 100% ப்ராஃபிட்டாக இருக்க முடியாது. சரிங்களா? மார்க்கெட்டில் 100% வின் ரேட் ஒருத்தன் வச்சிருக்கிறான் அப்படின்னா எல்லாருமே மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. சரிங்களா? அதனால் மார்க்கெட்டில் 100% வின் ரேட் 100% வின் ரேட்னு ஒருத்தன் சொல்லி உங்களை கூப்பிட்றான்னா அது கண்டிப்பாக ஸ்கேமாக தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு சொல்லணும்னு தோணுச்சு. சரிங்களா? ஏன்னா மார்க்கெட்டில் 100% வின் ரேட்டே கிடையாதுங்க. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா யாருமே வேலைக்கு போக மாட்டானுங்க. எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோ ஸ்டாக் மார்க்கெட்டோ சரிங்களா, இங்கே வந்துட்டு அவங்களோட பணத்தை வந்துட்டு முதலீடு பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ பேக் டு த டாபிக். ஸோ மார்க்கெட் அட் அ டைமில் இங்கே பை பண்ணிவிட்டு அட் அ டைமில் இங்கே என்ன பண்ணுவாங்க, ஹியூஜாக செல் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு லாஸில் இருக்கும். அதாவது இங்கே பை பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் இதை தாண்டி க்ளோஸ் வைக்குதுன்னா அவங்களுக்கு என்னவா இருக்கும், லாஸாக இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா ஸோ இந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு லைக் லாஸை வந்துட்டு ரெக்கவர் பண்ணுற இடம் தான் ஆர்டர் பிளாக்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? நம்ம சொல்ல முடியாது எக்ஸாக்டாக நான் சொல்கிறது தான் அங்கே இருக்குமான்னு சொல்ல முடியாது. பட் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். மார்க்கெட் ஏன் வந்துட்டு அந்த இடத்துக்கு வருது அப்படின்னா நீங்கள் இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ வரும்போது என்ன பண்ணிட்டு வருவானுங்க அப்படின்னா ஒரு சில ட்ராப்லாம் பண்ணிட்டு வருவானுங்க மைனராக. ஏன்னா ஒரு லைக் எப்படின்னா ஒரு ஸ்விங் ஹையில் ஒருத்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பை பண்ணுவான். இன்டர்னலாக சொல்கிறேன். இந்த ஸ்விங் ஹையில் செல் பண்ணுறவன் வந்துட்டு அவன் வந்துட்டு இன்னுமே என்ன பண்ணுவான், மார்க்கெட்டில் சஸ்டைனபுளாக இருப்பான். சரிங்களா? மார்க்கெட் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக வெளியே போக மாட்டான். பட் இன்டர்னலாக ஒருத்தன் வந்துட்டு செல் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னா அவனுங்கெல்லாம் மார்க்கெட் விட்டு காலியாக போகிறாங்க அர்த்தம். சரிங்களா? மார்க்கெட் விட்டு வெளியே போக போகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இது எல்லாமே இன்டியூஸ் ஆக போகுது. நம்ம வந்துட்டு இன்டியூஸ்மெண்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா ட்ராப்புங்கிறது கிரியேட் பண்ணிட்டு வருவானுங்க. சரிங்களா? இப்போ அது தேவையில்ல. இப்போ என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா ஒன்ஸ் லாஸில் இருக்குது அப்படின்னா மொத்தமாக தூக்கிட்டு மார்க்கெட்டை மேலே வரும். சரிங்களா? மேலே வந்துட்டு இந்த லாஸ் வந்துட்டு ரெக்கவர் பண்ணுற இடம் தான் இந்த இடம். மார்க்கெட் இங்கே வந்துட்டு போகுது அப்படின்னா ஒரு பிரேக் ஈவன்லாம் மார்க்கெட் போகுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? மார்க்கெட் வந்துட்டு பிரேக் ஈவனில் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிக்கணும். சரிங்களா? அப்போ இதை தாண்டி மார்க்கெட் மேலே வந்து ஒரு எஃப்இஜி மார்க்கெட் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா ஒரு மைனர் ப்ராஃபிட்டில் போகிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? நல்லா நம்மளோட எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் வந்துட்டு போகுதுன்னா ஒரு நல்ல மேஜர் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? யோசிக்கலாம் ப்ரோ இங்கே வந்துட்டு செல் சைடு கலெக்ட் பண்ணியிருக்காங்க, பை சைடு, அதாவது இங்கே ஒரு செல் சைடு கலெக்ட் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு பை சைடு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல் சைடு. சரிங்களா? அப்போ கான்செப்ட் படி இந்த பை சைடு தானே ப்ரோ கலெக்ட் பண்ணணும்னு யோசிக்கலாம். அதுக்கு தான் நான் அங்கே சொல்லியிருந்தேன் ஒரு இன்டியூஸ்மெண்ட் மார்க்கெட் கிரியேட் பண்ணோம். இதுவே அவங்களுக்கு பை சைடு ஆக்ட் ஆகும். சரிங்களா? இப்போ சிம்பிளாக இன்னொரு எக்ஸாம்பிளாக நான் சால்வ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, சப்ளை ஆர்டர் பிளாக். சரிங்களா? அப்போ மார்க்கெட் வந்துட்டு ஒரு சிஹெச்ஓ பாயிண்ட்டுங்கிறது இந்த இடத்துல பார்க்குறோம். சிஹெச்ஓ பார்த்துட்டு இங்கே லாஸ்ட்டாக என்ன ஃபஸ்ட்டு என்ன கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பை சைடு கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல் சைடு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு சப்ளை பாயிண்ட்டு. அப்போ இங்கே ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் ஆர்டர் பிளாக் வரும், ஆர்எல் சேம் டைம் ஃப்ரேம் நீங்கள் வச்சுக்கோங்களா. ஸோ கான்செப்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு பை சைடு. ஆனால் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், அந்த இடத்துல எக்ஸாக்டாக செல் பண்ணி வச்சுருக்கிறோம். சரிங்களா? அப்போ உண்மையிலேயே அந்த ஒரு ஹையை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா வரும்போதே ஒரு பை சைடு லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணிட்டு வருவாங்க. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு மைனராக ஒரு பை சைடு லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணிட்டு வருவாங்க. சரிங்களா? ரீசன் என்னன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பை சைடு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல் சைடு கலெக்ட் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட் அகைன் என்ன தான் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு மைனர் பை சைடு லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணோம். சரிங்களா? கலெக்ட் பண்ணோன்னே இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட்டாக என்ன கலெக்ட் பண்ணிடுது செல் சைடு. அகைன் மார்க்கெட் என்ன பண்ணோம், இந்த ஒரு பை சைடு கலெக்ட் பண்ணிட்டு நம்மளோட சப்ளை பாயிண்ட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு செல் சைடு நம்மளோட டார்கெட் அச்சீவ். ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம செல் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம இன்டியூஸ்மெண்ட்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதே கான்செப்ட் தான் இங்கேயும் நடக்கும். மார்க்கெட் வரும்போதே ஒரு சில லிக்விடிட்டிலாம் கிரியேட் பண்ணிட்டு வரும் மேலேயே.
ஸோ இது எல்லாமே ட்ராப் ஆக போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஆர்டர் பிளாக்ல ஏன் வருதுன்னு இதுக்கப்புறம் ரீசன் வந்துட்டு உங்களுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா, எக்ஸாக்டாக நம்ம இதை தான் மார்க்கெட் பண்ணோம், அவங்க லாஸில் இருப்பாங்க, அவங்கள ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போவாங்க அப்படின்லாம் நம்ம யோசிக்க முடியாது. சரிங்களா? நான் சொல்கிறது நடக்கலாம், இல்லை வேற ஒருத்தர் வேற மாதிரி சொல்லுவார், அது நடக்கலாம். சரிங்களா? நான் வந்துட்டு உங்களுக்கு புரிய வச்சிருக்கிறேன். சரிங்களா? ரியல் எக்ஸாம்பிளையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணோம். கிளியருங்களா? அப்போ நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் பிளாக்ல ஏன் மார்க்கெட் வருது அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் பிளாக் பார்க்கலாம். இதுதான் ஆர்டர் பிளாக்கோட எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? இது வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. நான் ரியல் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், இன்னுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் பிளாக். சரிங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப் ஆஃப் ஆர்டர் பிளாக் இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் கலர் ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ஒரு மார்க்கெட் வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஆர்டர் பிளாக், அதாவது ப்ரீவியஸ் கேண்டில் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டிலாக இருக்கும். சரிங்களா? இதோட ஸ்ட்ரக்சர் நான் வந்துட்டு சொல்லிடுறேன். இது வந்துட்டு கண்டினியூஷன் கிடையாது, இது எல்லாமே ரிவர்சல். சரிங்களா? ரிவர்சல்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? ஒரு டிமாண்டு மார்க்கெட் டேப் பண்ணிட்டு ஒரு அப் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் வந்துட்டு போயிட்டு இருக்குது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சிஹெச்ஓசிஹெச்ங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும். சரிங்களா? ஸோ அந்த சினாரியோ படி நான் இந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ சிஹெச்ஓசிஹெச் நடந்துருச்சு, இதில் ஆப்போசிட் கலர் ஆர்டர் பிளாக்னா இதுதான். சரிங்களா? இதுதான் நம்மளோட டிமாண்ட் ஏரியா. கிளியருங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 50% ஆர்டர் பிளாக். 50% ஆர்டர் பிளாக்னா மார்க்கெட்டு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக நம்ம சொல்லலாம். 50%ன்னு சொல்லலாம், போரிங் கேண்டில்னு சொல்லலாம், இன்எஃபிஷியன்சி கேண்டில்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது நிறையா டைப்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 50% கேண்டில் அப்படின்னா மார்க்கெட்டோட பாடியே 50% தான் இருக்கும், விக்கு வந்துட்டு பெருசாக இருக்கும். ஸோ இது நான் இங்கே ஈஸியாக வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். மோஸ்ட்டாக ஆர்டர் பிளாக்னா நம்ம இதை தான் மார்க் பண்ணுவோம் மார்க்கெட்டுக்குள்ளார. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்சைடு பார். சரிங்களா? இன்சைடு பார் அப்படின்னா ஒரு கேண்டிலுக்குள்ளாரே இன்னொரு கேண்டில் இருக்கும். ஸோ இது ஒரு கேண்டில் அப்படின்னா அந்த கேண்டிலுக்குள்ளார இன்னொரு கேண்டில் இருக்கும். ஸோ இந்த கேண்டில் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்சைடு பாராக நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணிருக்குது, இந்த ஒரு கேண்டில் லோவை மார்க்கெட் என்ன பண்ணிருக்குது அப்படின்னா ஸ்வீப் பண்ணிருக்குது. சரிங்களா? இப்போ ஸ்வீப் பண்ணுது அப்படின்னா அதோட ஆர்டர்ஸ் எல்லாமே எங்கே பிளேஸ் ஆகும் அப்படின்னா ஸோ இந்த ஒரு வீக்கில் தான். சரிங்களா? அப்போ இதுதான் நமக்கான ஆர்டர் ஃப்ளோ. கிளியரா? ஸோ இதில் என்ட்ரி எங்கே போடும் அப்படின்னா இந்த ஒரு ஹையில் தான் போடும். இல்லை எனக்கு வந்துட்டு ரிஸ்க் வந்துட்டு இன்னும் அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஒரு 50%ல் நீங்கள் உங்களோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு எல்லா இதுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக 50%ஐ நீங்கள் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன் ப்ரோ இந்த 50% நம்ம எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா மெயினாக இந்த 50% கேண்டலுக்கு நம்ம 50% என்ட்ரின்னு போடுவோம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு போரிங் கேண்டில்னு ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னா லைக் இங்கே ஒரு போரிங் கேண்டில் இருக்குது. போரிங் கேண்டில்னா அந்த 50% கேண்டில்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ வந்துட்டு ஒரு 50%ஓட கேண்டில் இருக்குது. ஸோ இதோட ஓப்பனிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கான ஓப்பனிங் ப்ரைஸ். சரிங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதாவது இது வந்துட்டு ஒரு 4 ஹவர்னு நினச்சோங்க, 4 ஹவரோட கேண்டில். அப்போ 5 மினிட்ஸில் இதோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி போயிட்டு ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பை ஹண்ட் பண்ணிவிட்டு அக்ரெசிவாக மேலே போகும். சரிங்களா? மேலே போயிட்டு ஒரு ஹை வச்சதுக்கப்புறம் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை கலெக்ட் பண்ணியிருக்கோம், அதாவது ஒரு ட்ராப் வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஒரு ட்ராப்பை கலெக்ட் பண்ணும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதோட ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம ஆர்டர் பிளாக் கான்செப்டில் பார்த்துருப்போம். மார்க்கெட் வந்துட்டு ஒரு செல் சைடு கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பை சைடு கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் வந்துட்டு போகணும். ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஆர்டர் பிளாக் எடுக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் ஏன் 50%ல் வந்துட்டு போகுது அப்படின்னா அதுக்கு கீழே தான் அவங்களோட லாஸை வந்துட்டு மிட்டிகேட் பண்ணிட்டு போவாங்க, அதாவது ரெக்கவர் பண்ணிட்டு போவாங்க. இதுதான் ரீசன். சரிங்களா? இது நீங்கள் எல்லா கேண்டிலையும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் வந்து ஒரு சிஹெச்ஓசிஹெச் இருக்கிற ஆர்டர் பிளாக், அதாவது சிஹெச்ஓசிஹெச் நடந்த
ஒரு 50% ஆர்டர் பிளாக்ல நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு ஃபார்மேஷனை பார்க்கலாம் லோயர் டைம் ஃப்ரேமில். சரிங்களா? அது ஒரு 4 ஹவரோட ஆர்டர் பிளாக் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் வந்துட்டு தாராளமாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஃபார்மேஷன் நடந்திருக்கும். கிளியரா? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு 50% என்ட்ரிங்கிறது பார்க்குறோம். சரிங்களா? இதுதான் போடணும்லாம் கிடையாது. இந்த ஹைலேயே நீங்கள் போடலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஆர்டர் பிளாக்ல தான் அவன் வருவான்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு இந்த ஏரியாவுக்கே வந்துட்டு போகலாம். இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு போறானுங்க அப்படின்னா லாஸை வந்துட்டு மிட்டிகேட் பண்ணிட்டு, அதாவது லைக் பிரேக் ஈவன் மூவ் பண்ணிட்டு போறானுங்கன்னு அர்த்தம். சரிங்களா? பிரேக் ஈவன்ல கட் பண்ணிட்டு போயிடுவானுங்க. இந்த ஏரியாவில் மட்டும் வந்திருக்கும். நம்மளோட ஆர்டர் பிளாக் பக்கமே அவன் வந்திருக்க மாட்டான். இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் ட்ரேடிங் லைக் ஒரு 3 to 4 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்கிறது பார்த்துருப்பீங்க மார்க்கெட்டுக்குள்ளார. சரிங்களா? எஃப்இஜியில் வந்துட்டு போகும். நம்ம வந்துட்டு ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி வந்துட்டு பிளேஸ் பண்ணலாம்னு வச்சிருக்கோம். ரீசன் என்னன்னா அவனுங்களுக்கு லாஸை வந்துட்டு இங்கேயே ரெக்கவர் பண்ணிட்டு போயிடுவானுங்க. இல்லைனா ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவானுங்க. ஏன்னா இது அவனுங்களுக்கு மெயின் கோல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட் கலெக்ட் பண்ணுறது தான். லைக் அந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது அவங்களோட நோக்கமாக இருக்கும். கிளியருங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்சைடு பாருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலேயே என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம். அரல்ஸ் 50%க்குள்ளே என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம். சரிங்களா? நான் ரிஸ்க்கு கம்மி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 50% என்ட்ரி போகலாம். ஸோ இதுலேயும் அதே தான், சேம் அதே தான். சரிங்களா? ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா மேலே. சரிங்க? ஆர்எல்ஸ் 50%லையும் நீங்கள் ஒரு என்ட்ரியை பிளேஸ் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் இது வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம ரியல் எக்ஸாம்பிள் சார்ட்ல நான் பார்க்குறேன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோல்டில் பார்க்கலாம், யூரோ எல்ஜி பார்க்கலாம், அண்ட் யூஎஸ்டி ஜேபிஓலையும் பார்க்கலாம். சரிங்களா? 3 சார்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன். நிஃப்டிலையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் கேட்பாங்க, ப்ரோ ஃபாரெக்ஸில் மட்டும் தான் இது ஒர்க் அவுட் ஆகுமா? கிடையாது, நிஃப்டிலையும் இது ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? மெயினாக இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் நீங்கள் போங்க. நான் சொல்கிற டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் இது செட்டப்ஸ் கிடையாது, ஆர்டர் பிளாக்கை நீங்கள் மார்க் பண்ணலாம். சரிங்களா? லைக் 4 ஹவரு, 1 ஹவரு, சரிங்களா, அண்ட் 1 டே, இந்த மாதிரியான டைம் ஃப்ரேமை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மார்க் பண்ணுறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சிம்பிள் தான். ஸோ ரியல் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டில் நான் எல்லாமே லைக் எஃப்எக்ஸ்சிஎம் சார்ட் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே டன். நான் இப்போ 4 ஹவரில் நான் எதனா ஒன்று மார்க் பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் ஆக்சுவலாக நான் என்ட்ரி போட்ட ஏரியா. சரிங்களா? ஓகே, இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணிட்டு போகலாம். சரிங்களா? ஓகே, இந்த ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மந்த்து போன வருஷம் நடந்திருக்குது. ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது. ஸோ இந்த என்ட்ரிலாம் நான் எடுத்திருந்தேன் போன வருஷம். சரிங்களா? ஃபஸ்ட்டு திங் என்ன பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட் எதனா ஒரு செல் சைட் லிக்விடிட்டியை எடுத்துருக்கணும். கன்ஃபார்ம் எடுத்தே ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஆர்டர் பிளாக்குங்கிறது அங்கே வேலிட் ஆகும். சரிங்களா? அப்போது ஒரு செல் சைட் லிக்விடிட்டி மார்க்கெட்டில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 2 செல் சைட் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ மார்க்கெட் இதை ஹண்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணணும். மார்க்கெட் வந்துட்டு எடுத்துருச்சுங்களா, எடுத்ததுக்கப்புறம் இதை என்னவா எடுத்துப்போம் அப்படின்னா லைக் ஸ்வீப்பாக நம்ம எடுத்து கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அக்ரெசிவாக நம்ம என்ன பண்ணோம், ஒரு சிஹெச்ஓ பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், இங்கே ஒரு அக்ரெசிவான சிஹெச்ஓ நடந்திருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இந்த ஒரு பர்டிகுலர் சிஹெச்ஓ, அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் இன்டியூஸ்மெண்ட் இருக்குல்ல, ஸோ இன்டியூஸ்மெண்ட்னா இந்த ஒரு டபுள் பாட்டமை இந்த செல் சைட் லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு அவனுங்க எங்கே எக்ஸாக்டாக செல் பண்ணியிருக்கானுங்கன்னு ரீட்டைல் கான்செப்டில் தெரியணும் அப்படின்னா ஒரு கேண்டிலை வச்சு நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். சரிங்களா? நீங்கள் லைக் எப்படின்னா இந்த ஒரு மார்க்கெட் இங்கே ஒரு ஸ்வீப் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸாக்டாக செல் பண்ணிடுறோம். பட் இந்த ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் இருக்கிற மாதிரி தெரில. சரிங்களா? எக்ஸாக்டாக அவனுங்க எங்கே செல் பண்ணிருப்பானுங்க, இந்த ஒரு கேண்டில் பண்ணியிருப்பானுங்க, இந்த ஒரு கேண்டில் செல் பண்ணியிருப்பானுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹியூஜாக ஒரு பை போட்டிருக்கானுங்க. சரிங்களா? யோசிக்கலாம், ப்ரோ இது அவங்க வந்துட்டு என்னமே லாஸை வந்துட்டு ரெக்கவர் பண்ணிட்டு போகலாமேன்னா அதுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா இங்கே ஒரு செல் பண்ணியிருக்கானுங்கன்னா அதை செல் பண்ணதுக்கு மேலே மார்க்கெட் போகுது. எக்ஸாக்டாக நம்ம இந்த கேண்டிலே எடுத்துக்கலாம். அப்போ இங்கே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா செல் பண்ணியிருக்கானுங்க இந்த கேண்டிலில் பர்டிகுலராக. சரிங்களா? சிஹெச்ஓ நடந்துருச்சு. அப்போ நம்ம ஆர்டர் பிளாக்னு நம்ம எதை எடுத்துப்போம் அப்படின்னா இந்த ஒரு க்ரீன் கலர் கேண்டில் எடுத்துப்போம். சரிங்களா? ஆப்போசிட் கலர் ஆர்டர் பிளாக்னா இது.
ஸோ இதுக்கு இம்பேலன்ஸ் இல்லாததுனால நம்ம இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எதுக்காக இந்த ஆர்டர் பிளாக் எடுத்துருக்குறோம் அப்படின்னா, இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் வந்துட்டு ஆப்போசிட் ஆர்டர் பிளாக். ஸோ அதுக்கு இம்பேலன்ஸ் இல்லை. ஸோ இதனால இந்த ஒரு ஆர்டர் பிளாக் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்த ஒரு கேண்டிலை தாண்டி போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லாஸில் இருப்பாங்க. சரிங்களா? அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுற இடம் தான் இந்த ஒரு ஆர்டர் பிளாக். சரிங்களா? இதுதான் அவங்களோட செல் கேண்டில் நினச்சிவாங்களேன். ஏன்னா நீங்கள் யோசிக்கலாம் ப்ரோ, அவனுக்கு இன்னுமே நல்லா வந்துட்டு இங்கே வரையும் வந்துட்டு கூட மார்க்கெட்டை இன்னுமே மூவ் பண்ணலான்னு இப்போ கேட்டிங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு அவங்க ஹியூஜான பை போட்டிருப்பானுங்க. அப்போ இதை தாண்டியும் மார்க்கெட் போகுது அப்படின்னா அவனுங்களுக்கும் லாஸு. யாருக்கு? இன்ஸ்டிடியூஷனுக்கு. ஸோ அதை அப்போ அந்த லோவை என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணுவானுங்க, ப்ரொடக்டிவாக வச்சுப்பானுங்க. ஏன்னா அதுக்கு கீழே போச்சு அப்படின்னா அவங்களுக்கும் லாஸு. சரிங்களா? அப்போ இதில் நம்மளோட என்ட்ரி ஆர்டர் பிளாக்னா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மார்க் பண்ணணும். சரிங்களா? ஒரு செல் சைடு எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டபுள் பாட்டம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா செல் சைடு லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? செல் சைடு லிக்விடிட்டி மார்க்கெட்டை அக்ரெசிவாக எங்கே எடுத்துக்கிறான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டில் எடுத்துருக்கிறான். இங்கே தான் அவங்களோட எக்ஸாக்ட் செல் பண்ணியிருக்கானுங்க. செல் எதுக்கு பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா இந்த ஒரு செல் சைடு லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு அங்கே ஒரு செல் என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அக்ரெசிவ் ஒரு பை போட்டு வச்சிருக்கானுங்க. சரிங்களா? எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு சிஹெச்ஓ பார்க்குறோம். சரிங்களா? பார்த்ததுக்கப்புறம் இங்கே ஆர்டர் பிளாக்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கான ஆர்டர் பிளாக், 50% ஆர்டர் பிளாக். சரிங்களா? இப்போ இந்த மார்க்கெட் இந்த ஹையை தாண்டி போகுது அப்படின்னா கண்டிப்பாக அவனுங்க லாஸில் இருப்பானுங்க. சரிங்களா? அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுற இடம் தான் இந்த ஒரு ஆர்டர் பிளாக். கிளியருங்களா? ஸோ மார்க்கெட் இங்கேருந்து அகெயின் பை ஆகிட்டு இந்த ஒரு பை சைடு லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணியிருக்கானுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டபுள் பாட்டம் இருக்குது. சரிங்களா? லைக் இது ஸ்வீப்பே பண்ணலாம். இது ஒரு டபுள் பாட்டம்னு கன்சிடர் பண்ணாங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து எடுக்கும். சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க இங்கே எக்ஸாக்டாக எடுக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா இங்கெல்லாம் ஸ்வீப் பண்ணியிருக்கான். இது ஒரு லோ, இது ஒரு லோ அண்ட் இது ஒரு லோ. சரிங்களா? அப்போ இதுதான் ஃபைனல் செல் சைடு லிக்விடிட்டியை நம்ம கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா இங்கே வந்துட்டு இந்த லோக்கு கீழே போனாலும் அவனுங்களுக்கு லாஸு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ப்ரொடக்டிவ் லோ. சரிங்களா? அப்போ இதை தாண்டி போகிறானுங்க அப்படின்னா அவனுங்களுக்கும் லாஸு தான். அப்போ என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா இதுதான் ஃபைனல் செல் சைடு லிக்விடிட்டி. சரிங்களா? அப்போ இந்த ஃபைனல் செல் சைடு லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுக்கும்போது ஒரு அக்ரெசிவான பையை நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு அக்ரெசிவாக ஒரு பை நடந்திருக்குது. எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பை நடந்திருக்குது. ஸோ அதுக்கு மேலே இங்கே செல் பண்ணியிருக்கானுங்க. சரிங்களா? அந்த கேண்டிலோட பார்த்தாலே தெரியும். ஏன் செல் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா இந்த ஒரு செல் சைடு லிக்விடிட்டியை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குது, டார்கெட் பண்ணியிருக்குது. இந்த ஒரு செல் சைடு லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் இனிஷியலாக ஒரு பை சைடு எடுக்குது. ஸோ இதில் இம்பேலன்ஸாக இருக்கிற ஆர்டர் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாக் கலர் கேண்டில். சரிங்களா? அப்போ இதில் தான் நம்மளோட என்ட்ரி பிளேஸ் பண்ணணும். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக அவனுங்க செல் பண்ண இடம். சரிங்களா? அதை தாண்டி மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக அவனுங்க லாஸில் தான் இருப்பானுங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ரீசனு. சில என்ட்ரிலாம் மிஸ் ஆகும். ரீசன் என்னென்னா இந்த ஒரு எஃப்இஜியில் மார்க்கெட் டேப் பண்ணிட்டு போகும். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் மார்க்கெட்டுக்குள்ளார நடக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே போனோம்னா ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப்புக்காக நம்ம மெயினாக வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துருச்சு அப்படின்னா நமக்கான என்ட்ரி வந்துட்டு அங்கே கிடைக்கும். சரிங்களா? ஸோ நான் 1 ஹவர்லேயே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஐ திங்க் இந்த இடத்துல. சரிங்களா? இந்த இடத்துல நான் 1 ஹவர் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கேயும் நமக்கான என்ட்ரி கிடைக்கும். நான் அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வரேன். சரிங்களா? இந்த லோலேருந்து நான் மார்க் பண்ணிட்டு வரேன். ஸோ இதில் ஃபைனல் லிக்விடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு இந்த ஒரு லோவை கலெக்ட் பண்ணியிருக்குது. சரிங்களா? ஸோ லோ கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் இனிஷியலாக இங்கே என்ன பண்ணியிருக்கானுங்க, எக்ஸாக்டாக எங்கே செல் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா இந்த ஒரு செல் சைடு, அதாவது இங்கே தான் எக்ஸாக்டாக செல் பண்ணியிருக்கானுங்க. சரிங்களா? அப்போ இதை தாண்டி மார்க்கெட் க்ளோஸ் வைக்குது அப்படின்னா தாராளமாக அவனுங்க லாஸில் தான் இருப்பானுங்க. சரிங்களா? இப்போ பாருங்களேன், இப்போது உங்களுக்கு ரியல் எக்ஸாம்பிள் தெரியும் ரீசன் என்னென்னு. அப்போ ஆர்டர் பிளாக்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட ஆர்டர் பிளாக். நம்மளோட ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் வராமையே அவனுங்க வந்துட்டு ஒரு மைனர் லாஸில் என்ன பண்ணிட்டானுங்க, மைனர் ப்ராஃபிட்டில் அவனுங்க ரெக்கவர் பண்ணிட்டு போயிட்டானுங்க.
ஸோ இந்த மாதிரியான விஷயமும் நடக்கும் மார்க்கெட்டுக்குள்ளார. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லிக்விடிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. லிக்விடிட்டி டாபிக்னா அப்கமிங்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. ஸோ ஃபைனல் லிக்விடிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லோ மார்க்கெட் எடுத்துருக்குது. இனிஷியலாக ஒரு பை கொடுத்து இந்த ஒரு பை சைட் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணியிருக்கானுங்க. அப்போ அவனுங்க எக்ஸாக்டாக எங்கே செல் பண்ணிருக்கானுங்க இந்த ஒரு கேண்டில். அப்போ இதை தாண்டி மார்க்கெட் போகுது அப்படின்னா கண்டிப்பாக அவனுங்க லாஸில் தான் இருப்பானுங்க சரிங்களா. நம்ம லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்மளோட ஆர்டர் பிளாக்ல வரணும், எஃப்இஜிலையும் வரலாம் சரிங்களா. இதில் இம்பேலன்ஸாக இருக்கிற ஆர்டர் பிளாக்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக் தான் சரிங்களா. அப்போ இங்கே தான் நம்மளோட பை என்ட்ரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயம் தான் மார்க்கெட்டுக்குள்ளார நடக்கும் சரிங்களா. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லாஸ்ட்டாக ஸ்வீப் பண்ணியிருக்கானுங்க, செல் சைட் லிக்விடிட்டி எடுத்திருக்கானுங்க. நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் படி பை சைட் லிக்விடிட்டி எடுக்கணும் அதே மாதிரி எடுத்திருக்கானுங்க. இங்கே எக்ஸாக்டாக எங்கே செல் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா இங்கே தான் செல் பண்ணியிருக்கானுங்க சரிங்களா. அப்போ அதை தாண்டி மார்க்கெட் போகுது அப்படின்னா லாஸில் தான் இருக்கணும் மார்க்கெட் சரிங்களா. இந்த லாஸை ரெக்கவர் பண்ணுற இடம் தான் நம்மளோட ஆர்டர் பிளாக். நம்மளோட ஆர்டர் பிளாக் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்பேலன்ஸோட இருக்கிற ஆர்டர் பிளாக் இதுதான் சரிங்களா. ஏன்னா அவனுங்களுக்கு தேவை யோசிக்கலாம் ப்ரோ நம்ம ஆர்டர் பிளாக் தான் அவங்க வருவானுங்களாம் கிடையாது, எஃப்இஜியில் வரலாம் நம்மளோட ஆர்டர் பிளாக்கை. இப்போ நம்ம ஆர்டர் பிளாக் இங்கே இருக்குதுன்னு நினச்சோங்களேன், இதுதான் நம்மளோட ஆர்டர் பிளாக் அப்படின்னா அவனுங்க இந்த ஆர்டர் பிளாக்கை ஸ்வீப் பண்ணிட்டும் போகணுங்க. ஏன்னா ஸ்வீப் பண்ணுறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. ஏன் அப்படின்னா அவனுக்கு கீழே நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு வருவானுங்க. இதை தான் உடைக்க மாட்டானுங்க, இந்த லோவை தான் உடைக்க மாட்டானுங்க. ஏன்னா எக்ஸாக்டாக இங்கே பை பண்ணி வச்சிருப்பானுங்க ஹியூஜ் பை. அப்போ இதை தாண்டி போகுது அப்படின்னா அவனுங்களுக்கும் லாஸ் தான் சரிங்களா. ஸோ அதனால தான் நம்மளோட ஆர்டர் பிளாக்கை ஸ்வீப் பண்ணிட்டோம். சில டைம் போகும், எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கை ஸ்வீப் பண்ணாது. சில டைம் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் ஆர்டர் பிளாக் எடுக்கிறோம் அப்படின்னா, டெசிஷனல் ஆர்டர் பிளாக் எடுக்கிறோம் அப்படின்னா அதை ஸ்வீப் பண்ணிட்டோம் மார்க்கெட்டு போகும். ரீசன் என்னன்னா அவனுங்க இன்னுமே ப்ராஃபிட்டை கெயின் பண்ணிட்டு போனாங்க சரிங்களா. ஸோ இதில் லாஸ்ட்டாக என்ன நடந்திருக்குது மார்க்கெட்டு, இந்த ஒரு செல் சைட் லிக்விடிட்டியும் மார்க்கெட் எடுத்துருக்குது. இந்த ஒரு லோ சரிங்களா, இந்த லோவை எடுக்கல. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாக்டாக பை பண்ணி வச்சுருக்கானுங்க சரிங்களா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இனிஷியலாக ஒரு பைக்காக வெயிட் பண்ணும். அப்போ இந்த செல் எடுக்கிறதுக்கு அவனுங்க எங்கே எக்ஸாக்டாக செல் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா இந்த ஒரு ஹையில் செல் பண்ணியிருக்கானுங்க. அப்போ இதை தாண்டி மார்க்கெட் போதுன்னா லாஸில் தான் கண்டிப்பாக இருப்பானுங்க சரிங்களா. அப்போ சிஹெச் பார்த்துட்டு இது நம்மளோட சிஹெச் பாயிண்ட். இங்கே எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற ஆர்டர் பிளாக்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்டர் பிளாக்கு கரெக்டுங்களா. ஸோ இதில் தான் நம்மளோட என்ட்ரி புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்டர் பிளாக்கை இப்படி தான் நம்ம வந்துட்டு மாஸ்டர் பண்ணுவோம் சரிங்களா. இதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஹை ப்ராபிலிட்டி செட்டப்லாம் நீங்கள் ஈஸியாக கேப்சர் பண்ணலாம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு செட்டப்னு பார்த்தீங்கன்னா நிறைய செட்டப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு கண்ணுக்கு தெரியணும் சரிங்களா. நம்ம கோல்ட்லேயே ஃபுல்லாக இருக்கிறோம். ஸோ யூரோஎல்ஜி அந்த மாதிரியான விஷயமும் நம்ம பார்க்கலாம். யூரோஎல்ஜி பேர்லேயும் நமக்கு செட்டப்ஸ் கிடைக்கும் சரிங்களா. இது வந்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்க, இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7/2/2026 சரிங்களா. அப்போ நேத்திக்கு இந்த ஒரு செட்டப்ஸுங்கிறது கிடச்சிருக்குது. நேற்றுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பை சைட் லிக்விடிட்டியாக மார்க்கெட் எடுத்துருக்குது சரிங்களா. பை சைட் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இனிஷியலாக என்ன பண்ணிருக்கானுங்க செல் பண்ணியிருக்கானுங்க. அப்போ இதில் ஆர்டர் பிளாக்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக். ஸோ இதில் தான் நம்ம எக்ஸாக்டாக செல் பண்ணிட்டு ஒரு செல் சைட் லிக்விடிட்டி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டார்கெட் பண்ணுவோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா அகெயின் பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ஐ திங்க் இது ஒரு நல்ல ஒரு செட்டப்பாக இருக்கும் உங்களுக்கு, அதாவது ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன் நான் மார்க்கெட்டை, இங்கே ஒரு ஸ்வீப் நடந்திருக்குது, அதாவது செல் சைட் லிக்விடிட்டி மார்க்கெட் எடுத்துருக்குது, அகெயின் ஒரு பை சைட் எடுத்துருக்குது. அப்போ ஆர்டர் பிளாக்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட ஆர்டர் பிளாக்கு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது அந்த ஆர்டர் பிளாக்ல தான் வந்துட்டு போகணும். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு போயிருக்குதுங்களா. அண்ட் யூஎஸ்டி ஜேபிஓஏ ஒன் ஹவர் செட்டப்பு
இது நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன் 5 மினிட்ஸா. ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட எக்ஸாக்ட் செட்டப்பு. ஸோ இங்கே செல் சைடு எடுத்துருக்குது, இங்கே ஆர்டர் பிளாக்கில் நம்மளோட என்ட்ரி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, லைக் இது ஒரு ஆர்டர் பிளாக்கு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும், அந்த ஆர்டர் பிளாக்கில் தான் வந்துட்டு போகும். சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு இந்த ஒரு செல் சைடு லிக்விடிட்டியை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குது. சரிங்களா, நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஒரு செல் சைடு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணிடுது, இந்த ஒரு பை சைடு லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிடுது. சரிங்களா. அப்போ இதில் ஆர்டர் பிளாக்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 50% கேண்டில் தான். ஸோ இதில் நம்மளோட என்ட்ரி. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் போனது தான். சரிங்களா, இன்னுமே போயிட்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியல அப்படின்னா அகெயின் இந்த வீடியோவை பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான கோர் கண்டென்ட் எல்லாமே நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். சரிங்களா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபாலோ ZenFX ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் நான் டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ டெலகிராம் குரூப்பும் ஸோ அவைலபிளாக இருக்குது. அப்கமிங்லாம் நம்ம ஃப்ரீ கிளாஸ்லாம் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் தாராளமாக டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.